ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்மா, இவ்வளோ டிராஃபிக்கில் எங்கேம்மா போகிறீங்க? நிஷாது கேட்டா. நிஷாத் எல்லாமே உனக்கு பிடிச்ச இடம் தான், நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல வெளியே வந்து, அதுக்கு தான் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆ, தெரிஞ்சிருச்சுமா, நானும் கண்டுபிடிச்சிட்டேன், பீச்சுக்கு தானேம்மா வந்திருக்கோம். இவ்வளோ கூட்டத்தில் பார்க்கிங்க்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஜாலியாக மண்ணில் விளையாட வந்துட்டோம். போன உடனே இஷாத் அவன் மேலேயே காட்ட ஆரம்பிச்சிட்டான். அம்மா அம்மா, என்னை இன்னைக்கு குதிரையில் ஏற்றி விடுறீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டான். சரி சரி ஏற்றி விட்றேன், ஏறிக்கோ ஏறிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவனும் ஜாலியாக ஏறிக்கிட்டான். பயந்துருவான்னு நினச்சான். பயப்படாமல் ஜாலியாக போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிட்டோம். ரிட்டன் வந்த உடனே அவனுக்கு அதுலேருந்து இறங்கறதுக்கே மனசு இல்லை. அவர் தம்பி தம்பி இறங்குப்பா அப்படின்றாரு. அவன் இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். திஷாது குதிரையில உட்கார்ந்ததுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டேன். அவர் அதெல்லாம் முடியாது, இறக்குங்கன்னு சொல்லி இறக்கி விட்டாரு. அந்த கேப்பில் இவன் குதிரையை தொட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். சரி, இதுதாண்டா சாக்கு, நீயும் குதிரையை தொட்டுக்கோடா அப்படின்னா. அடுத்தது சும்மா விடுவானா? அம்மா இந்த ஜம்ப் பண்ணுற இதில் என்னை ஏற்றி விடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி சரி, அடுத்ததாடா வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் விட மாட்டியேடா, எங்கேயும் இங்கட்டும் அங்கட்டும் கூட்டிகிட்டு போயிட்டே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேடா அப்படின்னு கிட்ட ஆடின ஆட்டத்துக்கு பயப்புள்ள பைக்கில் ஃப்ளாட் ஆயிட்டாரு. டே வா வீட்டுக்கு போய் தூங்கலான்னு சொல்லிட்டு